ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பாட்டி கேக் செஞ்சிட்ருக்காங்க. எல்லோரும் பாருங்கள். முதல்ல 3 முட்டை போட்டு நல்லா கிண்டிட்டு நுர வர வரைக்கும், அதுக்கப்புறம் மைதா போட்டுட்டு, அது என்னது, கோகோ பவுடர், இது வெண்ணிலா ஃப்ளேவர் சிரப் ஊற்றிட்டு கையை வச்சு மசியணும். முதல்ல அந்த 3 இதை போட்டு அடிக்கும் போது விஸ்க் வச்சு அடிக்கணும். இப்போ கை வச்சு நல்லா பிசையணும். இது ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சிரிக்காதீங்க, ஒன்றும் அதை காட்டுறேன். நல்லா அடிக்கணும் இந்த மாதிரி. சாக்லேட் இது மாதிரி ஆயிரும், ஐஸ்கிரீமோட இது மாதிரி. நல்லா அடிச்சுக்கணும். ஃபைவ் மினிட் இந்த மாதிரி கை வச்சு குத்தணுமா? அடிக்கணும். எங்கள் பாட்டி நல்லா எனக்காக கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் மாதிரி வரும். மேலே அப்படியே பிஸ்கட், கீழே ஃபுல்லாக க்ரீம், அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல என்ன போடணும், முதல்ல 3 முட்டை போட்டு நல்லா விஸ்க வச்சு நல்லா அடிச்சிடணும். அதுக்கப்புறம் மைதா நல்லா நுர வர சீனியை கொஞ்சம் கியூப் மாதிரி இருக்கிறத பவுடர் மாதிரி பண்ணணும். மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் மைதாவை போட்டுடணும். ஒரு எவ்வளோ பட்டி மைதா? 1.5 கிளாஸ் மைதா. அதுக்கப்புறம் இது கீ, எண்ணெய், வேறு கொக்கோ பவுடர், வெண்ணிலா, பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா கிண்டணும் 5 மினிட்ஸ்க்கு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முந்திரி பருப்பு